டேஸ்டியான ஹம்மூஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கொண்டைக்கடலை வச்சு தான் பண்ண போகிறோம். இது வந்து பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி தான் பண்ண போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஓவர் நைட் ஊற வச்ச கொண்டைக்கடலையை அப்படியே ஒரு 4 விசில் வச்சு வேக விட்டு தனியாக எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஹம்மஸ்க்கு வந்துட்டு தஹ்னி தாங்க ரெடி பண்ணணும். அதுக்கு வந்துட்டு வெள்ளை எள்ளு இருக்கு இல்லையா, அதை அப்படியே லைட்டாக வறுத்து அப்படியே பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கார்லிக்னாலும் லெமன் பாதி எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. பெப்பர்த்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம வேக வச்ச கொண்டைக்கடலையும் அதில் சேர்த்து பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக வந்து ஆலிவ் ஆயில் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்மள் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துட்டு பிஞ்ச் அளவு மிளகாத்தூளை அப்படியே லைட்டாக தூவி விடுங்க. அப்படியே கொஞ்சம் கொண்டைக்கடலையை சீசனிங்காக போட்டுட்டு வெள்ளை எள்ளு இருக்கு இல்லையா, அதையுமே வந்து சீசனிங்காக சேர்த்துட்டு இந்த பீட்டா பிரெட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு சூட்டபிள் வந்து ஃபலாஃபல், கிரில் சிக்கன், இது கூட சர்வ் பண்ணலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் அன்றைக்கி ஈவினிங் டைம்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். நல்லா இஞ்சி டீ கூட. டின்னருக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். நல்லா ப்ரோட்டீன் ரிச்சாக சாப்பிடலாம். ஃபலாஃபல் பீட்டா பிரெட் ரெசிபி சேனலில் கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி செக் பண்ணி பாருங்கள்.